வணக்கம். ஸோ நேற்று கிளாஸில் 10ஆம் வகுப்பில் ஒரு பொண்ணு வந்து, சார் வினயாளன் பெயர் கொஞ்சம் சொல்லித்தாங்களேன் அப்படின்னு. சரி ரைட்டு அப்படின்ட்டு அப்படியே வகுப்புறையை நோட்டமிட்டுக்கிட்டே இருந்தேன். சத்யாங்கிற ஒரு பொண்ணு பேக்கை நோண்டிகிட்டு இருக்கா. பேக்கை நோண்டிகிட்டு இருக்கவள இங்கே பாரு அப்படின்னு சத்தம் கொடுத்தேன். அப்படியே அந்த பக்கம் போனால் பையங்க பக்கத்தில் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். இல்லை, அங்கே பேசிக்கிட்டு இருக்கவன 3வது பெஞ்சில் பேசிக்கிட்டு இருக்கவன அங்கே பாரல. அப்புறம் நான் இப்போ பையன் நோண்டிக்கிட்டு இருக்கிறவ அப்படின்னு யாரை சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். எல்லோரும் சத்யாவை அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பேசிக்கிட்டு இருக்கவன் யாருன்னு கேட்டேன். எல்லோரும் முத்துச்செல்வம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இவங்க 2 பேர்த்துக்கும் அவங்களுக்குன்னே ஒரு பேர் இருக்குது இல்லையா? சத்யான்னு பேர் இருக்குது, முத்துச்செல்வம்னு பேர் இருக்குது. ஆனால் நான் அவங்க பேரை சொல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறவனை இங்கே பாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்த்தான். நோண்டிக்கிட்டு இருக்கிறவட அங்கே பாரு அப்படின்னு சொல்லும்போது சத்யா பார்த்தாங்க இல்லையா? இப்படி அவர்களுடைய செயலால் அவர்களுக்கு ஒரு பெயர் வைக்கும்போது அதுதான் வினையாளனின் பெயர், அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கு பிறகு நிறைய எடுத்துக்காட்டுகள் பேசணும். பேசுபவர், வாழ்ந்தவர், வருபவர், இருப்பவர், அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து இந்த 10ஆம் வகுப்பில் ஒரு பயிற்சி வச்சுருப்பாங்க. அங்கே உறங்கி கொண்டிருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள். இந்த 2 சொற்றொடரையும் ஒரே சொற்றொடரை மாற்றுறதுக்கு அந்த நடுமத்தில் உள்ள 2 சொற்களை இணைத்தால் போதும். அது வினையாளன பெயராக தான் வரும். உறங்கி கொண்டிருப்பவரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வினையாளன பெயர் அப்படின்னா. ஸோ அதுக்கு பிறகு நிறையா வினையாளன பெயரை அவங்கெல்லாம் சொன்னாங்க, நானும் சொன்னோம். வகுப்பே பயங்கர கலகலப்பாக போச்சு. அவங்க பேசிக்கிட்டு இருக்க வச்சு அவங்களுக்குள்ளே ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டாங்க. இதுதான் வினையாளன பெயர் அப்படிம்பாங்க. பொதுவாக அந்த பட்டை பேர் வச்சு கூப்பிடுவோம்ல, ஸோ அதோட இதுதான் வினையாளன பெயரோட தொடர்ச்சி அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இனிமேல் வினையாளன பெயர் அப்படிங்கிறத எக்காலத்துலேயும் மறக்கவே மாட்டாங்க. 10ஆம் வகுப்பில் ஒரு கேள்வி கேட்பாங்கள்ல, பாடல் பாடியவர், நம்ம தொழிற்பெயர் வினையாளன் பெயர் முறையே கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளைங்க இனிமேல் வினையாளன பெயரை நீங்கள் முறையே மாற்றி மாற்றி கொடுத்தாலும் நிச்சயமாக கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. நேற்று சுவாரஸ்யமாக இருந்துச்சு வகுப்புற, அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு. நன்றி.